ரொம்பவும் யோசிக்கிறார்கள், ஒரு மாதிரி புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அவ்வாறு கிடையாது. எதிரியே இவர்களுக்கு இவர்களுடைய 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மேஷத்துக்கும் அதிபதியாக வர்றது இதே ராசியாதிபதி செவ்வாய் தான். அப்போது ஒரு எதிரி எப்படி யோசிக்கிறார் அப்படிங்கிறதையும் இவர்களே நன்றாக யோசித்து அதனையே சொல்லி கொண்டிருக்கும் பொழுது மேலோட்டமாக பார்ப்பதற்கு என்னமோ இவங்க புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் குழப்பிக்கொள்வது போல் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் இவர்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் இவர்களே உச்சமடைகிறார்கள். அதனால் இறுதி வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக இவர்களுக்கு உண்டு. இவர்கள் உச்சமடையக்கூடிய வீட்டில் குருங்கிற கிரகம் நீசம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு வெற்றிக்காக நிறைய பணத்தை இவர்கள் செலவு செய்ய வேண்டியதிருக்கிறது. இவர்கள் எங்கே நீசமாகிறார்களோ அந்த வீடு கடகம், அந்த கடகத்தில் குரு என்ற கிரகம் உச்சமடைவதனால் இவர்கள் அந்த பண விஷயத்தை வைத்து கொள்வதற்கு ரொம்பவும் பாடுபடுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி பொதுவாகவே இவர்களை நாம் சொல்லலாம். நல்ல ஒரு ஆளுமை இவர்களிடம் உண்டு. நிறைய ரகசியங்களை பத்திரமாக வைத்திருப்பார்கள். ஆழமான தங்களது மனதுக்குள் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக புரிந்து கொள்ளவே முடியாது. தீவிரமாக எதையும் யோசிக்கக்கூடிய நபர்கள். எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் அதனை இவர்கள் அறகுறையாக மேலோட்டமாக செய்ய மாட்டினார்கள். அது அன்பாக இருந்தாலும் சரி, அம்பாக இருந்தாலும் சரி, குணமாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, ரொம்பவும் தீவிரமாக இவர்களிடம் காணப்படும். அதாவது ஒரு மாதிரி மர்மமானவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் இவர்களை நாம் எந்த இடத்திலுமே கணிக்கவே முடியாது. ஆனால் அதே இடத்தில் அதே நேரத்தில் இவர்கள் உறுதியானவர்கள். என கண்டிப்பாக ஒரு பெரிய லாஸு, ஒரு தோல்வியை கடந்த பிறகு இவர்களுடைய நிலையை உணர்ந்து எப்படியாவது அந்த வெற்றியை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த செகண்ட் இன்னிங்ஸில் அரும்பாடுபட்டு இவர்கள் அந்த வெற்றியை இவர்கள் அடைந்து விடுவார்கள்.